மோகன் பாகவத் ஸ்லேடியாக சூரியிருக்கிறாரே தவிர நரேந்திர மோடி யாரும் 2029 மட்டும் நகர்த்த போவது கிடையாது. நரேந்திர மோடி தொடர்வார். ஏனென்றால் முறையாக இபிஎஸ் பிஎம் மீட்டிங் இருக்க போகிறது. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆங்கில தொலைக்காட்சிகள், ஹிந்தி தொலைக்காட்சிகள், ஆங்கில பத்திரிகைகள், ஹிந்தி பத்திரிகைகள் முக்கியத்துவம் தர ஆரம்பித்து விட்டது. நாயன்மார்களுக்கும் 63 நாங்கள் கோவில் கட்ட போறோம், சேகர் பாபு ஒரு சைடு அடிக்கிறார். ஸ்டாலினுடைய அந்த நெகட்டிவ் கேம்பெயின் ஆஃப்ஷூட் பண்றதுக்காக தான் இப்ப கோவில் கட்டுறேன்னு பண்றான். கோவில் பண்ண இப்ப கோவில் ஹஸ் பிகம் சென்டர் பாயிண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஹிந்துத்துவா அதே சார் அப்படி நினைக்கிறாங்க. விஜய் அவங்களோட மைனாரிட்டி ஓட் பேஸ எடுத்துருவாங்கன்ற ஒரு பயமா சார்? டிசிகாவும் 2 ஆயிடுச்சு, வைகோ 2 ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் 2 இருக்கிறது. காங்கிரஸ் இல்லவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து விட்டது. பெரியவர் ராமதாஸ் டிஎம்கேக்கு போயிடுவார். அதனால சார் வணக்கம். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம் ஸ்ரீதர். எப்பவுமே நாம் இருவரும் சேனல் 5 தமிழ் ஸ்ரீதர் டாக் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அனைத்து தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, பாமக சுவாமியை மனதில் வைத்துக் கொண்டு, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று கம்பராமாயணத்தில் கம்பன் எழுதியதை நினைவு வைத்து, அதே கம்பராமாயணத்தில் 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 என்று அனுமானை பற்றி பேசியிருக்கிறார். இதெல்லாம் கூர்ந்து தாங்கள் பேட்டி ஆரம்பிக்கலாம். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ என்பது மிக வைரலாக போகிறது. காரணம், 10 அல்லது 15 குறிப்புகளை வைத்து இந்த சிறிய வீடியோ கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். கண்டிப்பா சார். சார், முதல் கேள்வியே மோகன் பாகவத்தோட ரீசெண்ட் ஸ்டேட்மெண்ட் சார். 75 வயசு ஆனா அரசியல்ல இருந்து ஓய்வு பெறணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதோட பின்னணி என்ன சார்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு டாக்டர் ஸ்ரீதருடைய தலைப்பில் பேச வேண்டும் என்றால், மோகன் பாகவத் ஒரு ஸ்லேடையாக, கிண்டலாக, தேலியாக, காரணம் அந்த புத்தகத்தை எழுத பட்டோலே என்பவர் அது மாதிரி பேசியிருக்கிறார். 75க்கு மேல் உடல்நிலை சரி இருக்காது, உடல் பாகங்கள் 1 கோடி வராது என்றார். அது ஒரு மராட்டி புத்தகம், நாக்பூரில் வெளியிடப்பட்டது. அதை ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெருமாளை பேனாக்கி இருக்காங்க. மேஜர் டாக். அது ஒண்ணு. 2வது, பேசி 3 நாள் ஆச்சு ஸ்ரீதர். இது வரைக்கும் மீடியா ட்ராக்ஷனே இல்லை, எக்ஸப்ட் டெலிவிஷன். அதை தவிர இது பேசி முடிஞ்சாச்சு. 10 தானே பேசிட்டாங்க. நரேந்திர மோடி என்னதான் புஷ் பண்ணி வெளில தள்ளணும்னு நினைக்கிறாங்க, நடக்கல. 1. 2வது, உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக பாஜகவிற்கும் RSS உடைய கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றன. காரணம் என்ன என்று கேட்டால், மோகன் பாகவத் இளம் வயதிலேயே RSS சர்சஞ்சாலக்காக பதவியேற்றவுடன் அவருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்து ராஷ்டிரா போன்றவைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு. ஆனால் எதிர்ப்புகளும் நிறைய இருக்கிறது அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருந்து. எஸ்பெஷலி இந்த ஒரு கேளிக்கை மன்னராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியிடம் இருந்து. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் RSS தலைவர் மோகன் பாகவத் மனதில் ஓடுவது என்ன என்று கேட்டால், 303 சீட்டு 358 சீட்டு ராமர் மந்திர் கிடைச்சு, ட்ரிபிள் தலாக் கிடைச்சு, 370 கிடைச்சு, இவ்வளவு சக்சஸ் வந்திருக்கு. இந்த சக்சஸுக்கு மெயின் காரணம் நரேந்திர மோடி, பிஜேபி. இருந்தாலும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் கல்ச்சரல் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பிரபலமாக்க வேண்டும் என்று நினைத்த கோட்பாடுகள் சரியாக நடைபெறவில்லை என்று அரசாங்கம் மீது கோபம் இருக்கத்தான் செய்கிறது. RSS பின்னணியை பார்த்தால், ஆரம்பத்திலே 2014 நரேந்திர மோடி RSSக்கு மிக புஷிப்படுத்தினார். 14 ஆளுநர்களை நியமித்தார். இப்பொழுது ஆளுநருக்கு இடம் இல்லை.
RSS சொல்றாங்க கவர்மெண்ட்ல எங்களுக்கு ஒன்றும் பதவி வேண்டாம், நாங்க சொல்றதை நீ செய்ய போறோம், சிலதெல்லாம் மாத்தணும், இந்தியா செக்யூரிட்டியை பாரு நன்னா பண்றாங்க. ஒன்னொன்னுக்கு சொல்றாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல அவளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, டாரிஃப் வார பத்தி பேசுறாங்க. இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பின்னணியில் தான் நரேந்திர மோடிக்கு 75 வயதை பற்றி அவர் மனதில் குறிப்பிட்டிருப்பார் என்ற யூகங்கள் ஒன்று. இரண்டாவது, பல முறை பேசி ஆகிவிட்டது, இது அழுத்து போச்சு, பேசி 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 பேசி. இப்ப பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கேக்கு 86 வயசு, டாக்டர் எஸ் ராமதாஸுக்கு 86 வயசு, கருணாநிதி ஐயா உயிருடன் இருந்தபோது 90 வயசு, அவங்கள திமுக தலைவரா இருந்தாங்க. அப்ப யாரும் கேட்கல, 75 வயசு. இதே ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு 65 இயர்ஸ்ல எல்லாரும் ரிட்டையர் ஆனோம், பட் ஹி இஸ் மோர் தென் 65. ஹவு ஹி இஸ் டாலரேட்டிங் மல்லிகார்ஜுன் கார்கே? ஸோ ஆக மொத்தம் இந்த 75 வயது என்பது ஒரு பேச்சுக்கு இருக்கலாமே தவிர செயல்பட்டு 75 வயசு யூ கெட் மெச்சூரிட்டி ஸ்ரீதர். இப்ப பாருங்க, இதே 75 வயசுல ஆபரேஷன் சிந்தூர் பண்ணி காமிச்சார், ராகுல் காந்தியார் பண்ண முடியுமா? திறமை வேண்டும் அதற்கு. இப்போ எல்லாமே பேசுறாங்க. RSSக்கும் பாஜகவிற்கும் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது, யாரும் இல்லை என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் திராவிட கழகத்திலிருந்து வெளிவந்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதிலிருந்து பிரிந்து வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப பாருங்க, படிப்படியா அந்த RSS கோட்பாடு எப்படி பாஜக செய்யலேன்னு மனசுல மோகன் பாகவத்துக்கு கோபம் இருக்கிறதோ, அதே மாதிரி ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய வாரிசாக வரக்கூடிய கி வீரமணிக்கு இருக்க வேண்டாமா? தெய்வம் கிடையாது, பார்ப்பனர்கள் ஓய வேண்டும், தமிழ் என்பது முட்டாள் லாங்குவேஜ் என்று ஈவி ராமசுவாமி நாயக்கர் பேசியதை கி வீரமணி ஒப்புக்கொண்டாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய உதயநிதி இன்பநிதியினுடைய கிளான் ஆஃப் டிஎம்கே கேடர்ஸ் ஒத்துப்பாங்களா? இப்ப ஐடியாலஜி இஸ் ஸ்லோலி கெட்டிங் ஆப்ளிவேட்டட். காரணம் என்ன என்று கேட்டால் டிஜிட்டலைசேஷன் வந்து, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 6G இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் ஐடியாலஜி கொஞ்சம் இட் வில் ஹேவ் எ செட்பேக். ஸோ இதுதான் சார் பின்னாடி RSS தலைவர் சொன்னதனுடைய கருத்து, இந்துத்துவாவை மேலும் வளர்க்க வேண்டும் என்று. ஆனா இதே சமயத்தை பாருங்க, இந்திரா காந்தி 1980 இருந்த போது மொராஜி தேசாய் கிட்ட இருந்து சரண் சிங்கை பிரிச்சு, சரண் சிங்கை ஒழிச்சு 3 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ். ஸ்ட்ராங் அப்போசிஷன். அப்பவும் இதே RSS இருந்தது. RSS பேன் பண்ணாங்க எமர்ஜென்சில, RSS பேன் பண்ணி வெளில வந்தது. பட் இருந்தாலும் 1980 இந்திரா காந்தி கேம் டு பவர். அந்த மாதிரி ராகுல் காந்தியால பாச்சா படிக்கலையே. இந்த 15 வருஷம் கோட்டை விட்டால் நரேந்திர மோடி விட்டுட்டு என்ன ராஜ்நாத் சிங்கையோ நிதின் கட்கரி கல்டிவேட் பண்ணான்னு பார்த்தாங்க, நடக்கல. ஆக மொத்தம் ராகுல் காந்தி ஃபெயிலியர் ஆல்சோ உங்களுக்கு இண்டிகேட் பண்றது மோகன் பாகவத்துடைய த்ரஸ்ட். அதுதான் சார் பின்னணி. மோகன் பாகவத் ஸ்லேடியாக சூரியக்கிறாரே தவிர நரேந்திர மோடி யாரும் 2029 மட்டும் நகர்த்த போவது கிடையாது. நரேந்திர மோடி தொடர்வார். ஏனென்றால் அமித்ஷா ஏற்கனவே இதற்கு பதில் சொல்லிட்டார். 2024 எலெக்ஷன் முடிஞ்ச ஒண்ணுமே 2024 mandate is for நரேந்திர மோடி. he will continue full term. அந்த 75 வயசு பத்தி கேட்டினது. மோடி பத்தி பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடோட விசிட் இருக்குல்ல சார் கூடிய சீக்கிரத்துல, அதோட பின்னணி என்ன சார்? பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் தமிழக பிரயாணமாக வர இருக்கிறார். 27, 28 இன்னொரு 15 நாட்கள் இருக்கிறது. பல மாறுதல்கள் இருக்கும் அந்த ப்ரோக்ராம்ல. எப்பவுமே தேர்தல் என்றால் பிரைம் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுவார். இன்னைக்கு நேத்தின்னு இல்லை, அது பழைய ஸ்டைல வருது. இப்ப பாருங்க, கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடக்கிறது, பாண்டிச்சேரி உள்பட. தென்னிந்தியாவில் 3 மாநிலங்களில் தேர்தல். பிரதமர் 2 மாநிலத்துக்கு போறார். கேரளால போயிட்டு அங்கேருந்து இஸ் கமிங் டு தமிழ்நாடு. கங்கை கொண்ட சோழான்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் அந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காகவும் மாணிக்க வாசகர் பாடிய சில பாடல்களுக்கெல்லாம் விளக்க உரை கேட்பதற்காகவும் தமிழ் முக்கியத்துவத்திற்காகத்தான் கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி ஏற்பாடு பண்ற ப்ரோக்ராம்ல வரப்போறாங்க. ஆடித்திருநாள் வர்றதுனால வெரி கிரேட் சிக்னிபிகன்ஸ். அதை தவிர அந்த இடத்த ஏடிஎம்கேயும் பிஜேபியும் வளரணும், வளர வேண்டும். அரசாங்கத்தில் இது தமிழ்நாடு அரசாங்கமும் அதுல ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. ஏன்னா இது ஜாயிண்ட் வெஞ்சர் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட். மு.க. ஸ்டாலின் வருவாரா வரமாட்டாரா தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், ஓரிரு திருச்சியில் நரேந்திர மோடி தங்குவதனால் தமிழக பாஜகவினுடைய முக்கிய தலைவருடன் பேசுவதை தவிர திருச்சியிலோ அல்லது வேறு ஒரு இடத்திலேயோ பிரதமரை வரவேற்பதற்காக
எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவருடன் விமானத்தில் வருவது அங்க விமானத்திலே ஒரு 15 நிமிடம் பேச இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். முதல் முறையாக EPS PM மீட்டிங் இருக்க போகிறது. ஜூலைல வந்துட்டார்ல, ஆகஸ்ட் 22, 23 வரப்போறாரு, செப்டம்பர்ல 3ஆம் தேதி வராரு, அக்டோபர்ல ஒரு 11 தேதி அப்படிலாம் ஒரு படம் போட்டாங்க. மாசத்துக்கு ஒரு விஸ்வாரணம் அங்க இருக்கக்கூடிய கேடரை இன்ஸ்டிடியூஸ் பண்ணணும். போராத வரைக்கும் சில விஷயங்களை எல்லாம் நரேந்திர மோடிக்கு அமித்ஷா தெரிவித்ததனால் அதை சரிப்படுத்துவதற்காகவும் போகிறார்கள். இதில் இப்ப பிரைம் மினிஸ்டர் வராங்கன்னு சில அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்குள்ள கீரிங் அப் ஒரு அலைன்ஸ் ஸ்டாக் வந்துடுச்சு, நல்லா வந்துடுச்சு. இப்போ டிஎம்கே அணிலேருந்து யார் வரப்போறா, இங்கேருந்து யார் போறாங்க, அதெல்லாம் பேசுறாங்க. இது நடுவுல நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிரதமருடைய விஜயம் தமிழகத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றுதான் கருது. என்டிஏனுடைய ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா சார் EPS பத்தி பேசுனீங்க சார். அவரு இப்போ எழுச்சி பயணத்துல இருக்காரு. சோ அந்த பயணத்துல இருந்து வந்து மோடியை மீட் பண்ணுவாருன்னு சொல்றீங்க. இப்போ அவரோட பயணம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? டெல்லியில எப்படி பாக்குறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆங்கில தொலைக்காட்சிகள், ஹிந்தி தொலைக்காட்சிகள், ஆங்கில பத்திரிகைகள், ஹிந்தி பத்திரிகைகள் முக்கியத்துவம் தர ஆரம்பித்து விட்டது. பல ஆசிரியர்கள் இப்ப பாருங்க, அருணப் கோஸ்வாமி போன்றவர்கள், ரிபப்ளிக் ஆசிரியர், டைம்ஸ் ஆசிரியை நவிகா குமார், ராகுல் கன்வல் போன்ற சீனியர் ஆங்கர்ஸ், எடிட்டர்ஸ், அவங்க எல்லாம் என்னடியே பேசுறாங்க, என்ன எப்படி இருக்க போகுது, ஏது இருக்க போகுது அப்படின்னு. இன்று காலை நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது 3 சீனியர் எடிட்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு சென்று எடப்பாடி பழனிசாமியுடைய ஊர்வலத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த பிரயாணத்தில் இதிலிருந்து டெல்லியில் ஒரு சுறுசுறுப்பு வந்து விட்டது, பரபரப்பு வந்து விட்டது. EPS தமிழகத்தில் சூறாவளி சுற்றுப்பயணத்தை பற்றி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலேயே இவ்வளவு ரிசப்ஷன் இருக்குது. அவர் பேசுற ஒன்னொன்னுத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில கவர்மெண்ட் வந்துடுச்சு. இப்ப வரும் கோவில் நிதியில் கல்லூரி கட்ட வேண்டுமா என்று கல்லூரிக்கு எதிராக பேசல. அவரு கோவில் இருக்கிற பணத்தை வச்சு, நீ உங்ககிட்ட பணம் கிடையாது, லோன் வாங்குற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து, அங்க கல்லூரி கட்ட முடியாது, கோவில் பணத்துல இருந்து ஏன் கட்டுறேன்னு கேட்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அவர் ஒண்ணும் இந்துத்துவ ஆகல. அவர் ரிப்பீட்டட்லி ஹி சேஸ் கொள்கை வேறு கூட்டணி வேறு. EPS இஸ் வெரி கிளியர். ஆக மொத்தம் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு 185 மார்க் வரப்போகுதுங்க. நல்ல ரிசப்ஷன். நார்த் இந்தியா, எஸ்பெஷலி ஹிந்தி ஸ்பீக்கிங், இங்கிலீஷ் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாம் காமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரிசப்ஷன் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒன்று அரசியல் ரீதியாக. அதை தவிர எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மத்திய அரசாங்கம் அவருக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு Z+ செக்யூரிட்டி தான் கொடுத்திருக்காங்க. காரணம், அவர் எழுச்சி பயணத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. இரண்டாவதாக அதிமுக தொண்டர்களிடையே பரபரப்பான சூழ்நிலையில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. இதுதான் யதார்த்தம். நம்ம நடுநிலையா இருந்து பேசினமான எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய அவல நிலை, பொதுமக்களுக்கு திமுக மீது இருக்கக்கூடிய எரிச்சல், கோபம், நெருப்பு, இவைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு பார்த்தால் 2026 மிக கடினமான போட்டியாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் திமுகவிற்கு இதுதான் ஒரு சோதனையாக இருக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். வெரி டஃப் ஃபைட். டிஎம்கேக்கு உள்ள நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, ஃபேமிலியில, அவங்க கட்சியில. அதெல்லாம் பாக்குற பாருங்க, மதுரையில் இருக்கக்கூடிய மேயர் 20 கோடி சாப்பிட்டுட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட். நேரு வந்து வெளில போறாரு, அவரை அடிக்கிறதுக்கு வராங்க எல்லாரும். இது அவங்க கட்சிக்காரங்களே, வெளில வராத உள்ள போவாதுங்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்களே. இப்ப பாருங்க, மதுரை கார்பரேஷன் கமிட்டியில மோர் தென் மேயர், இந்த ஃபைனான்ஸ் கமிட்டியினுடைய சேர்மனுக்கு பவர்ஸ் இருக்கு. அந்த 20 கோடியில சாப்பிடுறாரு, ஊழல் இருக்குங்கிறாங்க. அந்த எல்டையர் கமிட்டி ராஜினாமா பண்ண சொல்லிட்டாரு சிஎம். ஆனா ஏன் டிஸ்மிஸ் பண்ணி கைது பண்ணல சிஎம்? முரசொலி மாறனுடைய மகன்கள் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் இருக்கக்கூடிய சண்டைய புரோக்கரேஜ் பண்ணிருக்காரு சிஎம். இவர் என்ன அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப் மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் கொண்டு நோபல் பிரைஸ் பண்றாரு. அது மாதிரி நோபல் பிரைஸ் பார்க்க போறாரு ஸ்டாலின். ஆக மொத்தம் குடும்ப சண்டை நிறைய ஆயிடுச்சு பாருங்க. அதைத்தான் சொல்ல வரேன். மதுரை மாநாட்டிற்கு பிறகு, திமுகவுடைய பொதுக்குழுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் டப்புன்னு சைலண்ட் ஆயிட்டார். நீங்க RSS பிஜேபி சண்டை, மோகன் பாகவத் 75 வயசுன்னு சொல்றீங்க. இப்ப உதயநிதி சண்டை யாருங்க பேசுறாங்க? எந்த தமிழக ஊடகம் பேசுறது சார்? He has been totally sidelined.
இவர் சனாதனத்தை பத்தி பேசுறாரு, டெங்கு பொங்குங்கிறாரு. ஆனா மு.க. ஸ்டாலினும் குடமுழுக்கல பண்றேன், அங்க போயிட்டு இருக்கேன், நாயன்மார்களுக்கும் 63 நாங்கள் கோவில் கட்ட போறோம், சேகர் பாபு ஒரு சைடு அடிக்கிறார். ஸ்டாலினுடைய அந்த நெகட்டிவ் கேம்பெயின் ஆஃப்ஷூட் பண்றதுக்காக தான் இப்ப கோவில் கட்டுறேன்னு பண்றான். கோவில் பணம் இப்ப கோவில் ஹஸ் பிகம் சென்ட்ரல் பாயிண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஹிந்துத்துவா அதே சார் அப்படி நினைக்கிறாங்க. விஜய் அவங்களோட மைனாரிட்டி ஓட் பேஸ எடுத்துருவாங்கன்ற ஒரு பயமா சார்? இருக்கு. அதனாலதான் இந்துக்கள் பக்கம் வந்திருக்காங்க. இப்போ டிஎம்கே வேற வழி இல்லாத இந்து பக்கம் பாருங்க, அது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் ஷூட் நினைக்கிறேன் ஸ்ரீதர். மேற்கு வங்காளத்தை பாத்தீங்கன்னா இப்போ காளி பூஜைக்கெல்லாம் நிறைய பண்றதுல ஏமாத்தினாங்க மம்தா பானர்ஜி. அவங்க பண்ணது முழுக்க முகரத்துக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. அங்க 33-35% முஸ்லீம் இருப்பதனால் அவர் இந்துக்களுக்கு எல்லாம் கேலியா சொன்னால் அவருக்கு ஓட்டு வங்கி வரும். ஆனா இப்ப எலெக்ஷன் வருது நெக்ஸ்ட் இயர், அதனால மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, நாங்கெல்லாம் இந்துக்களுக்கு நிறைய கோவில் கட்ட போறோம், இந்து துர்கா பூஜைக்கு பணம் தரோம் அப்படிலாம். ஏற்கனவே எவ்ரி துர்கா பூஜைக்கு அவங்க கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடி தருது. இப்ப பாருங்க ஒவ்வொரு ஊர்ல மாதிரி ராமர் கோவில் கட்டின அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் பஜனை பண்றாரு ஆஸ் சீஃப் மினிஸ்டர் பிள்ளையார் கோவில்லையும் ஹனுமான் கோவில்லையும். இது ஒரு இந்து பட்டவன் வந்திருக்குங்க. அதுதான் தமிழ்நாட்டில் விதிவிலக்கல்ல. எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கோர் ஐடியாலஜி கொள்கையிலிருந்து விலகுகிறதோ பொதுமக்களிடையே அதற்கு விரோதம் வந்துவிட்டது என்பதுதான் முக்கியம். கோர் ஐடியாலஜி திராவிடம், ஆன்டி காட், ரெண்டுத்தையும் டைல்யூட் பண்ணிட்டாங்களே. கோவில் 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 பண்ண ஒரு சைட்ல ஹஸ்பண்ட் சொல்றாரு கணவர், அடுத்த சைட்ல மனைவி சுமங்கலிக்கெல்லாம் கோவில்ல பிரசாதம் தரேன், கோவில்ல போறேன்னு. இதுல வீரமணி ஏன் பேசல? துர்கா ஸ்டாலின் ஒரு சனாதனியா பிஹேவ் பண்றாங்களே, அதே ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆச்சே. திராவிடம் மங்குகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து ஸ்ரீதர். என்னோட கடைசி கேள்வி சார், இப்ப பாமக கட்சி பிரியுதா இல்ல அப்பாவும் பையனும் ஒன்னா இருக்க போறாங்களா? என்ன சார் இது டிராமாவா இல்ல திமுக கூட்டணி போறதுக்கான ஒரு வாய்ப்பு? சமீபத்தில் டெல்லிக்கு வந்திருந்த அன்புமணி ராமதாசுடன் நான் பேசத்துக்கு முயன்றேன். ஆனால் அவர் சில அட்வொகேட்டோட பேசிட்டு பிஸியா இருந்தாரு. அவர் வீடை காலி பண்றாரு டெல்லியில, அவருடைய ராஜ்யசபா அரசாங்க இல்லத்தை. அதனால கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரு. மறுநாள் காலையே அங்க போயிட்டாரு சென்னைக்கு. கூட வந்த 2-3 முக்கிய பாமக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்களுடன் நான் பேசும் பொழுது 2 தரப்பில் இருந்து எனக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டார் ஸ்ரீதர், பாமக உடைந்து விட்டது, வெர்டிகல் ஸ்பிளிட் ஆயிடுச்சு, 2 சைட்ல எலெக்ஷன் கமிஷன் போயிட்டாங்க, யாருக்கு மாம்பழம் கிடைக்கும் போதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவருக்கு 175-80% மாம்பழம் கிடைச்சிடும் அவருக்கு. ஏன்னா ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. இது நடுவுல அன்புமணி ராமதாஸ் கிளாரிட்டி இருக்குது பாருங்க அவர்கிட்ட. அவர் சிஸ்டமேட்டிக்கா போறாரு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போறாரு. ஆனா ஐயா ராமதாஸ் 86 வயசு தாத்தா அம்மாவை அடிச்சாரு, அம்மா மேல பிளேட்டை தூக்கி போட்டாரு, என்னுடைய மகளை நான் வளர்த்து விடுவேன், என்னுடைய பேரனை வளர்த்து விடுவேன். அப்புறமா இப்ப ரீசெண்டா எங்க வீட்டுல பக் பண்றாருன்னு ஏதோ ஒரு டேப் ரெக்கார்டை காமிக்கிறாரு. நீங்க இப்பெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேருந்து ஒரு ரிமோட் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது, சோபிஸ்டிகேட்டட் மெஷின்ஸ் வந்தாச்சு. இவர் பழச காமிக்கிறார், இவரே வச்சு காமிச்சாரா இல்ல அன்புமணி ராமதாஸ் அம்மாவை பார்க்க வந்தாரு, அப்ப அந்த மிஷின் எடுத்துன்னு வரான்னு கதை கட்டுறாங்க. இது அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது. அதனால் வன்னியர்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள். வன்னியர்கள் பலர் பாஜக அதிமுக அமைப்பில் சேர ஆசைப்படுகிறார்கள். அன்புமணி ராமதாஸ் பாமக பக்கம் கட்சியை நரேந்திர மோடி, எடப்பாடி பழனிசாமி தலையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வருவார். பெரியவர் ராமதாஸ் டிஎம்கேக்கு போயிடுவார். அதனால விசிகா என்ன பண்ண போறாங்க தெரியல. விசிகாவை 2 ஆயிடுச்சு, வைகோ 2 ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் 2 இருக்கிறது. காங்கிரஸ் இல்லவே இல்லை, வேற ஒரு ஆள் வச்சுன்னு போடுறாங்க. 10 MP அங்க ஓட் பேங்க், அந்த ஓட் பேங்க் குறைஞ்சுன்னு வருது. இதை விட்டு பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து விட்டது. அது தமிழக அரசியலுக்கு லாபமா நஷ்டமா என்பது 2026 தான் தெரியும். என்னை பொறுத்த மட்டில் வன்னியர்களிடையே இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷனை உடைக்கிறதுக்கு திமுக சதி. இது திமுகவை கண்டிப்பாக ஒரு ஜாதி பிரச்சனையை பார்த்தால் ஒரு வன்னியர் கூட ஓட்டு போட மாட்டாங்க திமுக சார்.
அதை நம்பி ஏன் ராமதாஸ் பெரியவர் 87 வயசு தாத்தா போறாரோ தெரியலைங்க. ஓகே சார், மேலும் மேலும் பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.